ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் என்பதை ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எதிர்பாராத நேரத்தில் இயேசு அன்றைக்கு மகதலேனாள் மரியாளுக்கு எதிர்பட்டு என்று பார்க்க முடிகிறது. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அவைகளை அறிவிக்க, இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்கிற செய்தியை அறிவிக்க போகும் பொழுது இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மகதலேனாள் மரியாள் இயேசுவை தான் போய் பார்க்க போனால், கல்லறைக்கு பார்க்க போனால், அவர் என்ன சொன்னால் மரித்து போய் 3 நாள் ஆகிவிட்டது. அவளுக்கு கந்த வர்க்கங்களெல்லாம் என்ன செய்வது, சரீரத்தில் ஊற்றிவிட்டு வருவதற்கு போனால், ஆனால் எதிர்பார்த்து இயேசுவை பார்க்க போனால், ஆனால் எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் மகதலேனாள் மரியாளுக்கு செய்தார். என்னத்தை செய்தார்னா, இயேசு உயிரோடு எழும்பினார் என்கிற செய்தி கர்த்தருடைய தூதன் மூலமாக அறிவிக்கப்பட்டு கேட்டாகிவிட்டது. இந்த செய்தியை சொல்வதற்குத்தான் கலிலேயாவுக்கு விரைந்தோடுகிறாள், சீசர்களிடத்தில் விரைந்தோடுகிறாள். ஆனால் அவளுக்கு எதிர்பட்டு இயேசு வாழ்க என்று சொல்கிறார். வாழ்க என்றால் எல்லா நலமும் பெற்று சகல ஆரோக்கியத்தையும் பெற்று நீ நன்றாய் இருப்பாயாக என்று சொல்லுகிற வார்த்தை தான் வாழ்க. இன்னும் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சந்தோஷமாக இருங்க, இன்னும் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் மகிழ்ந்து களி கூறுங்க என்ற அர்த்தத்தை தான் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இயேசு அப்படி தான் மகதலேனாள் மரியாளுக்கு சொல்கிறார், நீ சகல நன்மையும் பெற்று நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்துரு என்பதாக, நீ சந்தோஷமாயிரு, நீ மகிழ்ந்துரு என்று சொல்லி தான் வாழ்க என்கிற வார்த்தையை அங்கே வருகிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்ய போகிறார்னா, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, இந்த காரியம் நடக்குமா, இந்த காரியம் தாமதமாக இருக்குது, இந்த காரியங்கள் இத்தனை ஆண்டு ஆயிட்டு ஏன் எனக்கு நடக்காமல் இருக்குது, ஏன் எனக்கு தாமதிக்குது, ஏன் அப்படிங்கிறதான பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கிறது. என் தெய்வம் தான் சொல்கிறார், எதிர்பார்த்த நன்மையை நான் எதிர்பாராத நேரத்தில் எப்படி மரியாளுக்கு எதிர்பட்டேனோ, இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு நான் உனக்கு எதிர்படுகிறேன், இந்த வார்த்தையை கொண்டு உன்னோடு கூட பேசுகிறேன். இப்பொழுதே உனக்கு நன்மையான வாய்க்கால்கள் திறக்கப்படுகிறது. தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், அநேகருடைய வாசல் திறக்கப்படுகிறதை நான் ஆவியில் பார்க்க முடிகிறது. அநேக தடைகள் உடைகிறதை என் ஆவியில் பார்க்க முடிகிறது. இப்பொழுதே நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். இதை விசுவாசிப்பீங்கன்னா ஆமேன் சொல்லுங்க. அப்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்கு இப்பொழுதே நன்மைகள் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.